அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக கூட்டணியில் பாமகவை சேர்ப்பது பற்றி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்று காங்கிரஸ் தலைவர் திரு செல்வபெருந்தகை பேசியிருக்கிறார். தேவைப்பட்டால் திரு திருமாவளவனும் திரு ராமதாசும் சேர்ந்து பேசுவார்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். ராமதாஸ் தரப்பு திமுகவுடன் பேசி வருவதாக கேள்விப்பட்டேன், நல்ல முடிவு எட்டப்படும் என்று திமுக தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கூட்டணியில் ராமதாஸ் என்ன முடிவெடுப்பார் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு டி.வி. சோமு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு பிரியன், ராமதாஸை கூட்டணியில சேர்க்கும் விவகாரம் குறித்து திரு செல்வபெருந்தகை பேசியிருக்கிறார். என்ன விரும்புகிறார் திரு செல்வபெருந்தகை? இல்லை, பொதுவாகவே திமுக கூட்டணியில் திமுக என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸில் 4 முனை போட்டி இருக்குது. 4 முனை போட்டியில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் பெறுது ஆக்சுவலாக. ஸோ 500 ஓட்டு 1000 ஓட்டில் வெற்றி தோல்விகள் வர்றது சகஜம். ஸோ அதிகமான எண்ணிக்கையில் கட்சிகளை சேர்க்கறது பெட்டர்னு திமுகவும் நினைக்குது, திமுக கூட்டணி கட்சிகளும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து யார் யார் சேர்க்க முடியுமோ அவங்க சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தேமுதிகவும் ட்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி ராமதாஸையும் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாமக வந்து தற்போது ஒரு பிளவுபட்ட பாமக இருக்குது. நீங்கள் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் தலித்துகளும் மைனாரிட்டிகளும் உயர் ஜாதிகளும். அவங்க தான் முக்கியமாக ஓட்டு போட்டவங்க. தேர்தலுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு, லோக்நீதியோட கருத்து கணிப்பில் அவங்க தெளிவாக அதை சொல்கிறாங்க. தலித்துகள், உயர் ஜாதிகள், மைனாரிட்டிகள் இவங்க ஓட்டு தான் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக பங்காற்றி இருக்கின்றன. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10.5 கொடுத்தார் யார், இவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்க. அதனால் ஒரு 100 பேர் வன்னியர்கள் இருந்தாங்கன்னா 54 பேர் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, 39 பேர் தான் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க 21. ஸோ குறைவான எண்ணிக்கையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து கடந்த 3 தேர்தலாக 2 பார்லிமெண்ட் தேர்தல், ஒரு அசம்பிளி தேர்தல், அதில் வந்து பாமக ஒன்றுபட்ட பாமக இல்லாமையே திமுக அணி வந்து வெற்றியை பார்த்துட்ருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு பிளவுபட்ட நிலையில் பாமக இருக்கும்பொழுது அதோட கூட்டணி தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமாக எழுத பார்க்குறோம். லாபம் இல்லையா ராமதாஸை சேர்க்கிறதுனால திமுகவுக்கு? அதான் அந்த யோசனை இருக்குது. பிளவுபட்ட பாமகவை சேர்க்கலாம், ஒன்றுபட்ட பாமகவே நம்ம சேர்க்காத வின் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிளவுபட்ட பாமகவை ஏன் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணமும் திமுகவில் பல பேர் பேசுகிறாங்க. ஆனாலுமே வந்து சில பேருக்கு இல்லை நம்ம சேர்த்துக்கலாம், அது குறிப்பாக அந்த இனத்தை சேர்ந்த சில மந்திரிகள்லாம் சேர்த்துக்கணும், ராமதாஸ் சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முந்தையெல்லாம் வீரபாண்டியார் அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார், சேர்த்துக்கணும் ராமதாஸ் சேர்த்துக்கணும்லாம் சொல்லுவார். அது மாதிரி இப்போ சில பேர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து திமுக தலைமை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து அணுகுறாங்க. ஏன்னா இங்கே வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை இருக்குது. திருமாவும் ராமதாஸும் சேர்ந்து பேசினால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு செல்வபெருந்தகை எதிர்பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். சேர்ந்து பேசலாம், அவங்க 2 பேருக்கு ஒன்றும் பெரிய பகையெல்லாம் கிடையாது. அவர்கள் 2011க்கு முன்னாடி ஒன்றாக இணைந்து வேலை செய்தவர்கள் தான். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலலாம் ஒன்றா இணைந்து வேலை செய்தவர்கள் தான். இன்ஃபேக்ட் பாமக கொடியை வந்து திருமாவளவனே சில இடங்களில் ஏற்றியே வச்சிருக்காரு அந்த காலகட்டத்திலலாம். ஸோ அதனால் அவங்க வந்து ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக தேர்தலில் 2011 தேர்தலில் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டவர்கள். ஆனால் அந்த போட்டியிட்ட போது அது வந்து பெரும் தோல்வியை தழுவினார்கள். பாமக 3 இடம் தான் வாங்கினாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடம் கூட வாங்கலை. என்னென்னா மேலே இருக்கிற ஒற்றுமை வந்து கீழ் லெவலில் இல்லை, சொசைட்டியில் கீழ் லெவலில் அந்த கம்யூனிட்டிகள் மத்தியில் அது இல்லை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. அதனால் அவங்க தோத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் வந்து பாமக வந்து இந்த இளவரசன் திவ்யா விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடந்தது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமகவுடைய அணுகுமுறை இருக்குல்ல, அது விடுதலை சிறுத்தைகளை வந்து ரொம்ப ஆத்திரப்படுத்திய ஒரு விஷயம். அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பேரில் இடைநிலை ஜாதிகளை ஒன்றுபடுத்த பார்த்தாங்க. இந்த மாதிரியான காதல் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து இடைநிலை ஜாதிகளை ஒன்றுபடுத்தி தலித்துகளை வந்து கொஞ்சம் அவங்களோட ஒரு பகைமையை மூற்றா மாதிரியான விஷயங்களை பண்ணினாங்கன்றது திருமாவளவன் தரப்பு சொல்கிற ஒரு விஷயம். அதனால் அவங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து பாஜக மத உணர்வுள்ள மத அரசியல் செய்கிற பாஜக, ஜாதி அரசியல் செய்கிற பாமக, இதோட எங்களுக்கு என்றைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக கொள்கை முடிவாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்து வச்சிருக்கும் போது திமுக அல்லது திமுக அணியில் இருக்கிற சில பேர் ராமதாஸையும் சேர்த்துக்கலாம், நமக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் நல்லது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமும் விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிற ஒரு விஷயம் நேர் எதிரெதிராக இருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு தோழமையாக ஒரு 3 எலெக்ஷனாக வந்துட்டு இருக்காங்க.
நீங்கள் இந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் ராமதாஸ் அதுவும் பிளவுபட்ட பாமகவில் பெரும்பான்மையோர் அன்புமணி பக்கம் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தெரிகிற சூழலில் இருக்கிற நிலையில், அதுவும் மாம்பழச்சினம் கிட்டத்தட்ட அன்புமணிக்கே போன ஒரு நிலையில், மாம்பழச்சினமும் அவருக்கு ராமதாஸ் கிடைக்காத ஒரு நிலையில், இந்த சூழலில் எப்படி ராமதாஸை எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம். ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவுக்கு போக மாட்டார் என்று திமுக சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருமாவளவன் அதை நம்புறார். திருமாவளவன் இன்னும் இன்னி வரையும் இந்த நிமிஷம் வரையும் பாமக ராமதாஸ் அவர்களை எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்புறார். முன்னும் அவர்கிட்ட பிளவுபட்ட பாமகவில் ஒரு மைனாரிட்டி அவர் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று மாம்பழச்சினமும் அவர்கிட்ட இல்லை. ஸோ அவரால் அவர் தனியாக போய் வேற ஏதாவது ஒரு அணியில் நின்னாலோ அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அது அவர் இன்னும் பாமக ஓட் பேங்க்னு பிரிச்சாருன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் போகும். அது என்டிஏக்கு போக வேண்டிய ஓட்டை தான் அவர் பிரிப்பார். அவர் தனித்து போட்டியிட்டா அப்போ நம்ம அணியில் சேர்ந்தா பாமகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது சில இடத்துலலாம். அது பட்டியலின மக்களாக இருக்கலாம், அது இடைநிலை ஜாதியாக கூட இருக்கலாம் சில இடங்களில். அந்த ஓட்டுக்கெல்லாம் நமக்கு வராதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி, நெகட்டிவான பல விஷயங்களை தாண்டி நமக்கு ஒரு 500,000 ஓட்டு வரும் அவரை சேர்த்துக்கலான்ற எண்ணத்தில் சேர்த்தா இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை பகச்சிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆக்சுவலாக நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு டி.கே. இளங்கோவன் சொல்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேனே தவிர அதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியான விஷயத்தை நான் பார்க்கல. ஸோ இந்த சூழலில் நிச்சயமாக தனிச்சு போட்டி ராமதாஸ்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். ஏன்? பாமக ஓட் பேங்க் பிரியறது இல்ல. அது கொஞ்சமாவது பிரிஞ்சா 1000-500 பிரிஞ்சா கூட என்டிஏக்கு போற ஓட் பேங்க் தான். அதெல்லாம் அது பிரிஞ்சா திமுகவுக்கு தான் லாபம். அது ஆக்சுவலா திரு அன்புமணிக்கு போற வாக்க அவங்க பிரிப்பாங்க. ராமதாஸ் பிரிப்பார். ஆனா ராமதாஸுடைய ஒரே வழி என்னன்னா அன்புமணி தலைமையை அவர் ஏத்துக்க மாட்டேன்றாரு. அது எலெக்ஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு சமரசம் வருமா, பாஜக ட்ரை பண்ணுறாங்க சமரசம் ஏற்படுத்துறதுக்கு. ஏன்னா அந்த ஓட் பேங்க் பிரியக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால் இதெல்லாம் எலெக்ஷன் நோக்கி போகும்போது எப்படி ஒரு முடிவு வரும்னு சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு ராமதாஸ் திமுகவில் போகிறத அவ்வளோ அவசரப்பட்டு திமுக அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க என்பது என்னுடைய எண்ணம். ஸ்டாலின் இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். ஆக்சுவலாக இப்போ காங்கிரஸ் வேற ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறார். அவசரப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். திரு சும்மு, விசிகாவை இழந்து ராமதாஸை சேர்க்கிறங்கிற அந்த முடிவுக்கு திமுக நகர்வதற்கான வாய்ப்புகள் தெரியுதா? இல்லை, நிச்சயமா அது தெரியல. இப்போ இன்னைக்கு பெரியசாமி கூட சொல்லியிருக்கிறாரு, டி.கே. இளங்கோவன் சொன்னது 2 பேரும் பேசுறங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. ராமதாஸ் தரப்பு திமுகவோட பேசிட்டு வராங்க. ஆமா அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் டி.கே. இளங்கோவன் சொல்றாரு. ஆமா, ஆனா பெரியசாமி என்ன சொல்றாருன்னா 2 தரப்பும் பேசவே இல்லைன்னு சொல்றாரு. ராமதாஸ் தரப்பும் திமுக தரப்பும். இன்னைக்கு அமைச்சர் பெரியசாமி இன்னைக்கு சற்று முன்ன அவர் சொன்னது 2 தரப்பும் பேசவே இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா இப்ப செல்வ பெருந்தகை சொன்னார்ல, அதாவது 2 தரப்பும் பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒன்றும் பெரிய பகையெல்லாம் இல்லை, உட்காந்து பேசினா சரியாயிடும்னு. அதற்கு விசிகாவுடைய எம்எல்ஏ பாலாஜி கடுமையா பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்ல போகும், எங்களுடைய கருத்தை நீங்க திருச்சி சொல்லிருக்கீங்க. இதுக்கு மறுபடி காங்கிரஸ்ல இருந்து எதிர்வினை ரொம்ப கடுமையா வந்திருக்குது. நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அதாவது செல்வ பெருந்தகை சொல்லலை, சொல்லாததை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. ஆனா அவர் சொன்ன அர்த்தம் அதுதான். செல்வ பெருந்தகை சொன்ன அர்த்தம் என்னன்னா, உட்கார்ந்து பேசினாங்கன்னா சரியாயிரும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துறது அது அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனா அது இதான் எந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப செல்வ பெருந்தகையுடைய கருத்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும்னு சொல்ல முடியாது. இப்ப அவரே சொல்றாருல, செல்வ பெருந்தகை என்னன்னா, எங்க கூட்டணியை சிதைக்க பாஜக முயலுது, எங்களுக்கு எங்களை திமுகலேருந்து பிரிச்சு காங்கிரஸை தனிமைப்படுத்துறது, வாக்கு வங்கியை சிதைக்கிறதுல பண்ணுது அப்படின்னு. ஆனா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்க காங்கிரஸ்ல இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் தான். அப்ப அவங்கள பாஜக ஆட்டி வைக்குதுன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. இப்ப என்னன்னா பாஜக பி டீம்ங்கிற விஷயம் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கிற ஒரு விஷயம். அப்ப அவர் கட்சியை சேர்ந்தவங்களே அவர் மாதிரி இந்த மாதிரி பேசுறவங்கள ஜோதிமணியா இருக்கட்டும், இல்லை மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் சொல்றாரான்னு தெரியல. இல்லை இன்னொரு என்னன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது பல தேர்தல்களில் தொடர்ந்து இருக்கு. இப்போ நாளைக்கு இப்போ கூட செய்திகளில் சொன்னீங்க, யாருடன் கூட்டணி என்று ராகுல் காந்தி நாளைக்கு பேச போறாரு அப்படின்னு. அப்போ கூட்டணியை எத்தனை தொகுதின்னு பேச போறாருன்னா அது வேற அர்த்தம். தவிர இவ்வளவு எதிர்மறையாக அந்த எம்பிக்கள்லாம் பேசியும் அது ஒரு ஆன் தி போன் ராகுல் காந்தி பேசியிருக்கலாம், பேசாதீங்க இல்லை கட்சிக்குள்ள பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாரையும் டெல்லிக்கு அழைச்சிட்டு பேசினார் ஏற்கனவே. அப்போ இப்பெல்லாம் பார்க்குறப்ப இப்போ செல்வ பெருந்தகை சொல்லக்கூடிய விமர்சனங்கள் இந்த மாதிரி எதிர்மறையாக பேசக்கூடிய ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்களுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை ராகுல் காந்திக்கும் பொருந்துமாங்கிறது தெரியல.
ஏன்னா அவர் வந்து ஒரு செல்வாக்கார், கட்சி தலைவர் கார்கேவா இருக்கலாம். ஆனா இங்க இருந்து போகக்கூடிய ஆட்கள் இப்ப கனிமொழி போய் பார்த்தது எல்லாமே ராகுல் காந்தியை தான். அப்ப அவர் நினைச்சனா அவர் ஆன் தி போன் போதும். அப்ப இது அவர் வந்து இது பண்ணி விடுறாரு. ராமதாசும் திமுக கூட்டணியில வந்து இந்த கூட்டணி இன்னும் பலம் பெறணும்னு விரும்பக்கூடிய திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸே கூட்டணியில் இல்லாம வெளியில போயிடணும்னு விரும்ப போறது இல்லைல்ல, அப்படிதானே புரிஞ்சுக்கணும். அதை இல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரியாத ஒரு சூழலா இருக்குங்கிற நான். அப்ப இவர் வந்து சொல்றாரு திமுக கூட கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட விருப்பம். ஆனால் அதை மீறி மாறலாம். ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு அந்த அளவுக்கான ஒரு வேல்யூ இருக்குதாங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நம்மளுடைய விமர்சனம் இல்லை, நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது அவர் அதே கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சியை சார்ந்த எம்பிக்களை மறைமுகமா சொல்றாரு. அப்ப அந்த எம்பிக்களை ஊக்குவிக்கிற ராகுல் காந்தி மேலேயும் அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவருடைய இருப்பு, இவருடைய ஒரு கருத்துக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில நீடிக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து திமுக மற்ற கட்சிகளை, புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து முடிவெடுக்குமா? அப்போ இதுல திமுக ரொம்ப நல்லா கேம் விளையாடுது. திமுகவுடைய கேம் வந்து ரொம்ப ஒரு மு.க. ஸ்டாலினுடைய கேம் ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்க அளவில் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா இவங்க வந்து ஆளாளுக்கு காங்கிரஸ் தரப்புல பேசுறாங்க, எங்களுக்கு வந்து அமைச்சர்களை இடம் கொடுக்கணும், அது இருக்கணும், இங்கே 95 சீட்டு வேணும், 110 சீட்டு வேணும், என்னென்னமோ பேசுறாங்க இங்கே ஆளாளுக்கு. அதை விடுங்க. ஆனா அவரு பார்த்தா ரெண்டு விஷயம் பண்ணாரு. ஒன்று, காங்கிரஸ் தரப்புல குழு போட்டாங்க, இன்னும் இங்கே போடலை, அது ஒரு பதிலடி கம். அடுத்தது பாண்டிச்சேரியில் வந்து இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி தான் நடந்தது, அந்த ஆலோசனை கூட்டம், ஜெகத்ரட்சகன் எம்பி தலைமை. அதுக்கு காங்கிரஸை கூப்பிடல. தஞ்சாவூர் சைடை தான் சொல்லுவாங்க, ஊமக்குத்தும்பாங்க, வெளிப்படையாக பேசுறதே கிடையாது, செயலில் காட்டிட்டு போயிடுறது. ஸோ அந்த இதை அவரு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இந்த ஒரு சிக்கல்ல தான் இது போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் திமுக உறவு. அதே மாதிரி பாமக இதில் வருமானட்டு. அந்த பாமகங்கிறத நான் அன்புமணி ராமதாஸ் அணியை சொல்றேன். இப்போ ஏற்கனவே பிரியன் சார் சொன்னது ரொம்ப கரெக்டாக சொன்னார். என்னன்னா சரி அவங்க வந்தாங்கன்னா ஒரு 100-200 ஓட்டு வரட்டுமே நினைப்பாங்க. ஆனால் அதுகளை விட எதிர்மறை ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது சரியான இழப்பு அதிகம், இழப்பு அதிகம். தவிர இன்னொரு என்னன்னா இப்ப சார் சொன்ன மாதிரியே அந்த 500,000 தான் கெப்பாசிட்டி ராமதாஸுக்கு அப்படிங்கிறப்ப அவர் என்ன யோசிப்பாருன்னா, இப்ப நம்ம தனியாவது நின்று இந்த ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்தணுமா? இப்ப ஏன்னா இப்ப கட்சி ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா பாமகவுடைய விதி வந்து பொதுக்குழு செயற்குழு சேர்ந்து முடிவு எடுக்கணும். ஆனா இவர் அதே அந்த பொதுக்குழு செயற்குழு சேர்ந்து தான் நீக்கணும் தலைவரை. ஆனா இவர் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு நீக்கினாரு. ஸோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கட்சி விதிகளுக்கு புறம்பான செயல்களா ஆகிப்போச்சு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு, நடவடிக்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கட்சி ஒரு சரியான வகையில தேர்ந்தெடுத்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க, அன்புமணி பக்கம் இருக்காங்க. இங்க இதுக்கப்புறம் நாங்க நீக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க புதுசா போடுறோம். இதெல்லாம் சட்ட ரீதியா எடுபடுமாங்கிறது ஒரு கேள்வி. இப்ப தனித்து போட்டின்னு ஒரு முடிவெடுத்து தன் பலத்தை வெளியில சொல்லுவதற்கு ராமதாஸ் முன் வர மாட்டாரா? நிச்சயமா வந்து அது மாதிரியான வாய்ப்பு இல்லைன்னு தான். ஏன்னா அப்ப அந்த மாதிரி அவங்க போனாங்க அப்படின்னா தங்களுடைய பலவீனத்தை இன்னும் வெளிப்படுத்துற மாதிரி ஆயிரும். இப்ப திமுக கூட்டணிக்கு போறது அப்படி இல்லைன்னா ஒதுங்கிக் கொள்வது அப்படின்னு இருக்கு. நடுவுல வந்து எந்த அளவுக்கு பலவீனமா இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இப்ப அருள் எம்எல்ஏ சொன்னார். ஏன் விஜய் வந்து வந்தா என்ன தப்பு, அவர் வந்து அரசியலுக்கு வந்தார், அதுக்கு முன்னாடிலாம் எதிர்மறையா பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டமும் பொதுவா நடிகர்களுக்கே அவங்க எதிர்ப்பு. இப்ப அதை தாண்டி இப்ப என்ன நினைப்புல இருக்குதுன்னா எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா அப்படின்னு. அதே மாதிரி இது அதிமுக கூட்டணிக்கும் பேசினதான தகவல்கள்லாம் வந்தது. அதுக்கு அங்க ஒரு அன்புமணி ஒத்துக்கல அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல போகணும், எங்க போறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கிறப்ப இந்த 3 வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழல்ல அவங்க தனித்து போட்டியிட்டு அதை இன்னும் தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக அவங்க காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். இப்ப திமுக வந்து விசிகாவை இழந்து ராமதாஸை சேர்த்துக் கொள்வதுங்கிற முடிவுக்கு நகர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? இல்ல, ஆக பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இத்தனை வருடங்களாக அந்த கூட்டணியில வந்து விசிக இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு கட்சியை வந்து இது பண்றதுங்கிறது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு யதார்த்த நிலை பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாமக தொண்டர்களுக்கும் இப்ப அதிமுக தொண்டர்களுக்கும் ஜெல்லாகிற கூடிய அளவுக்கு பாமக திமுக தொண்டர்களுக்கு இடையே அவ்வளவு இது வராது. அப்ப அது ஒரு காரணம். தவிர விசிக தொண்டர்களுக்கும் சரி பாமக தொண்டர்களுக்கும் சரி இந்த மாதிரி இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து என்ன அப்படின்னா இருக்கிற கூட்டணி இந்த கூட்டணி இருக்கட்டும் அப்படிங்கிறதுல தான் ஒரு திரு ஐநாதன் இவ்வளவு தெரிந்த பிறகும் திரு செல்வ பெருந்தகை மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரே ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் இடையே. அது ஏன்னு புரியலை. ஏன்னா இவங்களுடைய அந்த
பொருந்தாமை இப்படி வச்சுக்கோங்க, பகைமைன்ற கூட வேணாம், பாமகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அது வந்துட்டு அரசியல் தளத்தில் நிகழ்ந்த ஒரு விடயம் இல்லை, சமூக தளத்தில் நிகழ்ந்த ஒரு இடம். அது மிகப்பெரிய அளவுக்கான முன்னெடுப்பு வந்துட்டு ஐயா ராமதாஸும் திருமாவளவன் அவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த முன்னெடுப்பை எடுத்தது. ஆனால் அது ராமதாஸ் ஐயா சீர்குலைத்த விதம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த சாதி, இந்த காதல் விவகாரம் இப்படிலாம் சொல்லி அவர் பண்ணிட்டு, அது மாதிரி திரு பிரியன் குறிப்பிட்டதை போல இடைநிலை சாதிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அதையே ஒரு அரசியல் அணியாக உருவாக்கணும் அப்படின்னு போய் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிளவு, அந்த மோதலை வந்துட்டு இன்னும் கூர்மைப்படுத்திருச்சு. வன்னியர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் கூர்மைப்படுத்திருச்சு. நியாயம் வந்து திருமாவளவன் பக்கம் தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா அவர் தான் முன் வந்தார். அவர் வந்துட்டு தமிழ் குடிதாங்கின்னு சொன்னார். ஏன்னா அதை வந்துட்டு அவர் எடுத்த ரிஸ்க்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் கூட சொல்லும்பொழுது 2011 தேர்தலில் ஒன்றா போட்டியிட்ட போது கூட ராமதாஸால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, திருமாவளவர்களால் ஜெயிக்க முடியலை. ஏன் அப்படின்னா அது கீழே வராது. ரெண்டாவது இன்னொரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் விக்கிரவாண்டின்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கணிசமான வாக்குகள் வந்துட்டு 46% அப்படின்றாங்க பாட்டாளி மக்கள் வன்னியர்கள். இன்னொரு பக்கத்தில் 39% அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க, பட்டியலினத்தவர் சொல்கிறாங்க. அவங்க கணிசமாக என் மாசம் அடித்தது திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெற்றியை தந்தது. அப்போ திமுக தலைமை வந்துட்டு இந்த ஃபேக்டரை வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அது பேசும். ஏன் அப்படின்னா உறுதியான ஒரு பங்களிப்பை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு தருது. வன்னியர் அல்லாத போலரைசேஷன் நடக்குதா? இல்ல, அப்படி இல்ல. அதையும் தாண்டி போனதுனாலதான் இப்ப வெறும் 39% மட்டும் இல்லையா, அதையும் தாண்டி தான் அவர் வாக்குகளை பெற்றார். வன்னியர்கள்ல சில பேரும் வாக்களிக்கிறாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா வன்னியர்ல திமுக வாக்கு, அதிமுக வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு, தேமுதிக வாக்கு எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. அந்த அதே இடத்துல தானே தேமுதிக பலம் வாய்ந்த ஒரு சக்தியா இருக்குது. அந்த இடத்துல தானே விருத்தாச்சலத்துல நின்று இப்படி எல்லாம் இருக்குது. அது பத்தி ஒண்ணும் இல்ல. அது கன்சாலிடேட்டடா இப்படிதான். அப்படி இல்ல. இன்னும் சொல்ல போனா ஜெயங்கொண்டம் தொகுதியில வந்துட்டு அதிகபட்சமான வன்னிய பெருமக்கள் இருக்கிற இடத்துல காடு வெட்டிக்கு ஒரு தோத்தாரு, அதிமுக வன்னியர் ஜெயிச்சாரு. இல்ல, திரு சோமு சொல்லும் போது பாமக அதிமுக இடையே தொண்டர்கள் இடையே ஒரு இணக்கம் இருக்கும், பாமக திமுக இடையே அவ்வளவு இணக்கம் இருக்காதுன்னு ஒரு ஒப்பீடு சொல்றாருல. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது இன்னும் கொஞ்சம் வரலாற்று நோக்கில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வன்னிய பெருமக்கள் ஆரம்ப காலத்துல திமுக 57-62 ஜெயிக்கும் போது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணது, அந்த வெற்றியை தந்தது அப்படின்றது வன்னியர் பெல்ட்டில் இருந்து தான். இதை வந்துட்டு சமீபத்தில் மறைந்த எல் கணேசன் சொன்னார். மிகப்பெரிய போராட்ட தளபதிகளில் ஒருத்தர். அவர் வந்துட்டு சொல்லி அதை நான் படிச்சிருக்கிறேன். அது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அந்தாண்ட வந்து நின்னாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் பின்னால் கலைஞர் வந்துட்டு யோசிச்சு அந்த 20% இதில் வந்துட்டு அவர் அவ்வளோ இதுவாக நின்று தெளிவாக முடிவெடுத்து பண்ணார். அது பெரிய அளவுக்கு வந்துட்டு வன்னிய பெருமக்களுக்கு உதவிச்சு அப்படின்றத வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உணர்ந்தாங்க. அதனால் அப்படி ஒன்றும் திமுக வந்துட்டு இந்த வன்னிய பெருமக்கள் கிட்ட வந்துட்டு வாக்கில் வந்துட்டு பின்தங்கிய ஒரு இடத்துலலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன பாமகவை சேர்த்தா பாமக திமுக இடையும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது, பாமகவை சேர்த்தா விடுதலை சிறுத்தைகள் பாமக இடையும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுன்றதான் வாதம். ஆமாம், அது நடக்காது அப்படின்னோம்னா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கீசம் வந்துட்டு பாமக தலைவர் ஐயா ராமதாஸும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் ஒன்னா சேர்ந்து அரசியல் கடத்துல போகும்போதே அது நடக்கலன்ற. அப்புறம் நீங்க இப்ப பிளவுபட்ட உடனே அதுக்கப்புறம் பானையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி போயிட்டு பரப்புரையை ஆரம்பிச்சார் இங்க சிதம்பரம் தொகுதியில. அது என்னத்துல முடிஞ்சதுன்றதை பாருங்க. அவங்க ஒரு உரிமையின் குறியீட்டா பானையை சொல்றாங்க, இவர் வந்துட்டு ஒரு ஆதிக்கத்தினுடைய ஒரு அடையாளமா உடைப்போம் அப்படின்றாரு. அப்புறம் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அதனால இது என்னன்னா சோசியோ பொலிட்டிக்கல். இந்த இடத்த வந்துட்டு நம்ம அவ்வளவு சாதாரணமா இதை வந்துட்டு ஒரு அரசியல் அணியில எடுத்துன்னு முடியும். எனவே தேர்தல் உறவை கடந்து நீங்க சொன்ன மாதிரி சமூக உறவுலேயே இடைவெளி வந்து. ஆமா ஆமா, அந்த இடத்துல அது முடிய சொல்லணும்னா ஜெல் ஆகணும். ஜெல்லாக அதை வந்துட்டு அங்க ஒண்ணு பண்ணும். ஆனா திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்தல் களத்தில் பணியாற்றும் போது அவங்களுடைய அந்த டைனமிசம் தனியாரு நல்லா சிறப்பாக அவங்க பண்ணிட்டு போறாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கணும். சரி, திரு ராமதாஸும் திரு திருமாவளவனும் சந்தித்து பேசினா அந்த கீழே ஜெல் ஆயிடுமா? எதிர்பார்க்க ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன், அது ஆகாது. அப்பவே ஆகலையே. ராமதாஸ் ஐயா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் போதும் பெரிய அம்பேத்கர் சிலையை திறக்கும் போதும் இவர் தமிழ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வன்னியர் சங்க கூடிய திருமாவளவன் ஏற்றும் போதுமே ஆகாதது. அதுக்கப்புறம் நடந்த சில அதெல்லாம் அந்த மாமல்லபுரத்தில் நடந்துச்சுங்களே அந்த கூட்டத்திலலாம் அவங்க என்ன பேசுனாங்க, அந்த காட்டத்துல எல்லாம் அப்ப அந்த காதல் அப்படி கடத்திட்டு போறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஆதாரமே இல்லை. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி பேசி அப்படியான ஒரு இது இப்ப சமீபத்தில் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா
இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் வந்தது. காடு வெட்டி குருவனுடைய சமாதியில் வந்துட்டு சிலர் வந்துட்டு வன்னிய இளைஞர்கள் வந்துட்டு உறுதி எடுக்கிறாங்க, கடந்து வந்து தொட்டா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க? எல்லாரும் படிச்சுட்டு கிடிச்சிட்டு மேலே வந்துட்டு முன்னேற்ற பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தரப்பினுடைய உறவை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ கொச்சைப்படுத்திட்டு ஒரு சமாதியில் வந்துட்டு நீங்கள் அப்படியாப்பட்ட பிரச்சனை. அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னம்னா, திமுகவுக்கு வந்துட்டு பாமகவை தொடாது ஒரு நியூட்ராலிட்டி. போடுறது போட்டோம், விடுறது விடட்டும், நம்மளுடைய கட்சி இருக்குது, நம்மளுடைய பலம் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் 60% வன்னியர் மீதி தான் மற்றவங்க அப்படிலாம் கிடையாது. பாமகவை சேர்க்கிறதுனால தான் பாமக வாக்குகள் வரும், வன்னியர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு வரும்ன்றது இல்ல. திமுக அண்ணா திமுக அப்படி இருக்கா இல்லையாங்கிறது பொருட்டு இல்ல. அதாவது ரொம்ப ஒரு நெக் டு நெக் ரேஸ் வந்துச்சு இல்ல 2001 போன்ற இடங்கள்ல. அப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அழகா பார்த்தீங்கன்னா வடக்கில வன்னியர் தெற்கில தேவர்னு போட்டாங்க, ஒரு போட்டு அடிச்சு முடிச்சாங்க. முடிச்சிட்டவொன்னே ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல 133 143 இடத்துல நின்று 134 இடத்துல ஜெயிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நெட் ரெக்ரேஷன்றதுக்கே வாய்ப்பே இல்லையே. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாம்பழம் 2ஆ கிடக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழல் இது. இப்ப ராமதாஸ் ஐயா வந்துட்டு அவருடைய அரசியல், அவருடைய செல்வாக்கு மட்டும்தான். இப்ப அதை அவர் எப்படி பயன்படுத்த போறாருன்றது இன்ன வரைக்கும் தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஸ்க் டேக்கிங், ஒரு ஆபத்தான ஒரு முயற்சி. அந்த முயற்சி அவங்க எடுக்க முடியாது. 2வது விஷயம், திருமாவளவனால இந்த இடத்துல முடிவெடுக்கவே முடியாதுன்ற. நான் திமுக தான் முடிவெடுக்கணும் இல்ல, அவரால் முடிவெடுக்க முடியாது அவருடைய கட்சி. ஏன்னா அவருடைய கட்சி அந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு விடயத்தை சொல்றேன், கடும் பாதிப்பு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த நிவாரண பொருட்கள் எடுத்துட்டு உபயோகிக்கிறாங்க. எங்க போறீங்க? இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, எங்க போறீங்க? இந்த மாதிரி அங்க போறீங்க, அவங்களுக்கு எதுக்கு போய் கொடுக்குறீங்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப இதுக்கு மேல வந்துட்டு இதை எங்க நீங்க அரசியல் தலைவர் அறிவாலயத்தில் பிரச்சனையாது? திருமாவளவனே முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றீங்களா? இல்ல, மக்கள் தொண்டர்கள் இல்லைங்க, அவங்க திருமாவளவன் நின்றுடுவாங்க, அதெல்லாம் வேற கதை. மக்கள் நிக்கணுங்க. மக்களுக்கு ஒரு இணக்கப்பாடு இருந்தால் தவிர அது நடக்காது. கடைசியா நடந்த ஒரு கலவரம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, சிதம்பரம் அந்த வட்டத்தில் நடந்த கலவரத்தை கூட இது எதிரொலிச்சுது. இதெல்லாம் வந்துட்டு சாதாரண பட்ட காயம் ஆறாது, ரொம்ப கஷ்டம். சோம சார், பாமக அதிமுக இடையே இணக்கமான ஒரு சூழல், அதே இணக்கமான சூழல் பாமக திமுக இடையே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. சார் வந்து அதுல இருந்து முரண்பட்டாங்க. இல்ல, சார் முரண்படல. அவர் அதுக்கு அதை தான் சொல்றாரு. என்னன்னா, நான் சொன்னது வந்து வன்னியர் திமுக அப்படிங்கிற மாதிரி சார் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து திராவிட இயக்கத்துக்கு வந்து வன்னியர் தரப்புல இருந்து வரல போகல அந்த மாதிரி விஷயங்களுக்கே நான் வரல. அது இந்த இதுக்கு தேவையில்லை. கட்சின்னு பாமக மட்டும் பாமக திமுக அந்த தொண்டர்களுடைய மனநிலை, அதை தான் நான் சொல்றேன். இப்போ அது சார் அதான சொன்னாங்க. எப்படின்னா, அவங்க வந்து திமுக கூட விட அதிமுக கூட இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இப்பயும் நம்ம வந்து பாமக உடஞ்சிருக்கு, மாம்பழம் 2 ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மனநிலை தவறு அதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மாம்பழத்தை வந்து பாதியை அரைஞ்சி தரல தேர்தல் ஆணையம், முழுமையாக தான் கொடுத்துருக்குது. அன்புமணிக்கு ஞானப்பழம் மாதிரி முழுசா உங்களுக்கு தாட்டு இல்லை ஓட்டு. அந்த ஓட்டு வந்து ஏற்கனவே அன்புமணிக்கு தான் அதிகமான செல்வாக்குங்கிறது ஒரு நம்ம பார்க்குற ஒரு விஷயம்தான். அது ஒன்று தவிர, ஏன்னா அந்த நிர்வாகிகளுடைய விஷயங்கள் சொல்ல நிர்வாகி அப்புறம் ஒரு 100 நாள் பயணம் போன சமயத்தில் கிடைத்த ஆதரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் தொண்டர்கள் அன்புமணி பக்கம் இருக்கிறது தான் காட்டியிருக்கு இந்த அவருடைய பயணங்கள். அடுத்தது வந்து இந்த மாம்பழ சின்னம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா மாம்பழம் தான் பாமக அப்படிங்கிறது. இப்போ கட்சி இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ ராமதாஸ் தனியாக வந்து ஒரு போட்டிடுறாருன்னா எந்த சின்னம் எந்த கட்சி பேரை பயன்படுத்துவார்? பாமக பேரை பயன்படுத்த முடியாது சட்ட ரீதியாக ஒன்று. அதே மாதிரி மாம்பழ சின்னத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன விதத்தில் அவருக்கு வந்து வாக்குங்கிறது கிடைக்கும்? இல்லை, இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், ராமதாஸ் அவர்களை வந்து பேசின பேச்சுக்கள் இருக்குல்ல, அது அவருக்கு மைனஸு. இவர் காத்த அமைதி, அன்புமணி காத்த அமைதி பிளஸ் மக்களுடைய பார்வையில். அது அன்புமணிக்கு பிளஸ், அது அன்புமணிக்கு பிளஸ். ஒரு விஷயம், அவர் அந்த அளவுக்கு பேசாம இருந்திருக்கணும். இல்ல இவர் பதிலுக்கு பதில் ஒரு லாவணி பாடி இருந்தாருன்னு வச்சுங்களேன், தராசல் வச்ச மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருப்பாங்க. இவருடைய அமைதி வந்து இவருக்கு பிளஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், அதாவது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் பத்தி நீங்க பேசுனீங்க.
2001 வந்து 27 அதிமுகவோட கூட்டணி பாமக 27 இடங்களில் போட்டி போட்டு 20 இடங்களில் வின் பண்ணாங்க. 2006 திமுகவோட 31 இடங்களில் போட்டி போட்டு 18 இடங்களில் வின் பண்ணாங்க. அப்போ 2 கட்சியோடு இருந்துமே ஓட்டு அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ இருந்த சூழலை பொறுத்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. 2011 விசிகாவும் அந்த அணியில் இருக்கும்போது பாமகவோட எண்ணிக்கை 3 குறைஞ்சிருச்சு. 2016 தனியாக நிற்கிறாங்க, 6% ஓட்டோடு நிற்கிறாங்க. 2021 பாஜகவோட சேர்றாங்க. பாஜகவோட சேர்ந்து ஒரு 5 இடங்களில் வின் பண்ணுறாங்க. அந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகலை. கிட்டத்தட்ட வட மத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகள் இருக்குது. 77 தொகுதிகளில் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 தொகுதிகளை போட்டி போட்டு ஒரு தொகுதியில் அவங்க வின் பண்ணுறாங்க. ஒரு தொகுதியில் இல்லை, 16 தொகுதிகளில் போட்டி போட்டு 14 தொகுதியில் வின் பண்ணுறாங்க. இவங்க வந்து 15 தொகுதிகளில் போட்டி போட்டு பாமக ஒரு தொகுதியில் பைலத்தில் மட்டும் வின் பண்ணுறாங்க. அப்போது அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்றது ரொம்ப கிளியராக தெரிகிற ஒரு விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ன்றது வந்து ஈவன் இப்போ அதிமுகவோட சேர்ந்திருக்கிற 10.5 கொடுத்ததுனால பாமகவினர் ஒட்டுமொத்தமாக அதிமுக போட்டாங்களே தவிர இந்த வாட்டி 10.5 பற்றி எடப்பாடியே பேச மாட்டேன்றார். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பாமகவுடைய ஓட்டு அதிமுகவுக்கு இந்த வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, திரு ரகு, ராமதாஸை சேர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் திரு செல்வ பெருந்தகை இப்படி பேசுறாரா? திமுக பேசுனாங்களான்னு தெரியலையே. நீங்களாம் கொஞ்சம் ஆரம்பிங்க, நாங்கள் டைரக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி கொடுங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது இந்த எலெக்ஷன் பேட்டிலில் என்ன வேணால் நடக்கலாம். அவங்க கட்சி கூட்டணியே இன்னும் முடிவாகலை. காங்கிரஸ் திமுக கூட்டணியே எத்தனை இடம்னு சொல்ல, இவர் இன்னொரு கட்சி வந்து இங்கே வரணும் பிரச்சனை இருக்குன்னு ஒரு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் திருமாவளவன். 14 வருஷத்துக்கு முன்பு எடுத்த முடிவு, அது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. அது வந்து நியாயமான முடிவு. அது ஏன்னா இப்போ கூட பண்ருட்டியில் வந்து ஒரு தலித் கிறிஸ்டியன் பெண் இறந்துருக்கிறாங்க. ஒரு வன்னி இளைஞரை கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசத்துல இறந்துருக்கிறாங்க. அது கூட ஒரு ஆணவ கொலையா இருக்குமா அல்லது வந்து என்ன ப்ரெஷர் இருந்ததுன்றாங்க. ஸோ சமுதாயத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயல மாட்டாங்க திமுக அதிமுக, யாருமே முயல மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் கணக்கு மட்டுமே. ஆனால் திமுக ஏன் அதை பற்றி பேசுதுன்னா, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற சாதியை சார்ந்த கட்சிக்கிட்ட அவங்க கொஞ்சம் பரிவாதான் நடந்துப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து காடுவெட்டி குரு அவரோட படத்தை திறந்து வைக்கிறாரு. அதாவது இறந்துட்டாரு, அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு இருந்தால் கூட கார்த்திகேயன் அவர் சமுதாய நல்லிணக்கத்துக்கு என்ன பாடுபட்டார். காடுவெட்டி குரு உதயநிதியோட தாத்தா கருணாநிதி அவர்களை எவ்வளோ கேவலமாக ஜாதியை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு அவங்களுக்கு வாக்கு அதிகம் இருக்குங்கிறதுனால போயிட்டு வந்து நீங்கள் மாலைக்கு படம் போடுறது, படத்தை திறந்து வைக்கலாம் நியாயமே கிடையாது. ஏன்னா அது சாதி பிரச்சனை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னா இதில் நீங்கள் போல்டாக கால் எடுக்கணும். அதை அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருமாவளவனே எடுத்துங்களேன், பிஎம்கே வந்து சமுதாயத்தை பிரிக்கிறதுனால நான் கூட்டணி கிடையாதுன்றாரு. அப்போ அந்த கொங்கு நாடோட மட்டும் கூட்டணியில் இருக்கலாமா? அந்த ஏரியாவில் வந்து இவருடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லை. இப்போ தலித் கம்யூனிட்டி வந்து ஹோமோஜெனிஸ்டாக இல்லை, பிரிஞ்சு இருக்குது. மேற்கு மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்காங்க, தெற்கில் இருக்காங்க, வட மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்காங்கிறதுனால அவங்களோட சேரலாமா? இப்போ கருணாஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து அவர் சீட்டு கொடுத்து அதை ஏற்றுப்பாரா? அவர் வந்து சமுதாய நல்லிணத்துக்கு என்ன பேசுகிறார்? அவரு ஒன்றும் பேசுறதே கிடையாது. அப்போ நம்ம இந்த வட மாவட்டங்களில் வந்து ஒரு முரண் இருக்குது, அந்த இடத்துல மட்டும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். அதான் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங் ஏரியான்னு நினைக்கக்கூடாதுன்னு நான் திருமாவளவனுக்கு சொல்கிறேன். இந்த எலெக்ஷன் சமயத்தில் எல்லா சாதி இந்துக்கள் கட்சி சாதி தலைவர்களும் எங்களுக்கு ஒரு வலு இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏடிஎம்கே டிஎம்கே கொடுக்கும்போது அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஏற்படுத்தியவர் திரு ராமதாஸ். அது எப்படி தப்போ அந்த கூட்டமைப்புல இருந்தவங்க எல்லாம் இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல. நான் கேட்கிறேன், இந்த இவர் இருக்க ஈஸ்வரனோட கட்சி அந்த கூட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க அவங்க மட்டும் இருக்கலாமான்னு கேட்கிறேன். திருமாவளவன் அந்த கேள்வியும் கேட்கணும்ல. இந்த மாதிரி மக்களை பிரிக்கிற மனநிலையில அல்லது வந்து இது மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தப்புன்னு சொல்றவங்க, ஆணவ கொலைன்னு சொல்றவங்க, எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இந்த கொங்கு நாடு கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கேண்டிடேட்டா போட்டது, அவருடைய பேச்சு தான் வெளியில வந்து கொந்தளிப்பு பெற்றாங்க. அந்த வேட்பாளரே திரும்ப அப்ப அந்த மாதிரி சிந்தனை உள்ள கட்சியோட நீங்க கூட்டணியில் ஓவரால கூட்டணியில் இருக்கீங்க. இப்ப நான் கருணாஸே கேட்கிறேன், அவர் வந்து விஜயை எதிர்த்து பேசுறாரு, நீங்க ஆதரிக்கிறீங்க. அவர் என்ன, அவர் வந்து மக்கள் ஒத்துமையா இருக்கணும் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு சுப்பீரியாரிட்டி தானே பேசுறாரு. அவரும் ரொம்ப ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துருக்காருல்ல. இப்போ நீங்கள் கேகேசி பாலு அவருக்கு வள்ளி கும்மி பாடுற அந்த அவருக்கு வந்து நீங்கள் கலைமாமணி கொடுக்குறீங்க, அதுக்கு எதிர்ப்பு எழுது. ஸோ இப்போ அரசியல் கணக்கில் தேர்தல் கணக்கில் எல்லாம் சரியா எல்லாமே ஓகேவான்னு திமுக பதில் சொல்லணும். திருமாவளவன் வந்து ஒரு இப்போ வந்து நான் பிஎம்கேவோட பிஜேபியோட சேர மாட்டேங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. இன்ஃபேக்ட் விஜய் வந்து டார்கெட் பண்ணது திருமாவளவனை தான், காங்கிரஸ் கூட அடுத்தது தான்.
அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இவர் கூப்பிட்டது எல்லாமே பிரச்சனை பண்ணி இவர் வெளில கூப்பிடணும். அவர் போகாமல் இருந்ததெல்லாம் இவங்க மதிக்கணும் இல்லையா? அவர் போன விஜய்க்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் செய்யாமல் திருமாவளவன் வந்து நான் இங்கே தான் இருப்பேன், போகிறதுக்கான எனக்கு காரணங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோன்றாரு. கேட்கணும்னு கேட்கறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு தலைவர் கேட்காம இருக்கிறாரு. இதெல்லாம் திமுக பிளஸ் தானே. காங்கிரஸ் பிரஷர் கொடுக்குறாங்க. ஆனா திமுக தரப்புல நாங்க ராமதாஸோட பேசுறோம், ராமதாஸை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குதுன்னு திமுக தரப்புல இருந்து தலைவர்கள் எங்கேயும் சொல்றாங்க. டிகேஎஸ் எந்த கட்சியில இருக்கிறாரு? கேட்கிற கேள்விக்கு ராமதாஸ் தரப்பு திமுகவோட பேசுறாங்க. இன்னும் 2 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கு, விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும். அவர் எதுவும் கமிட் ஆகிற மாதிரி சொல்லவே இல்லை. அவர் பேசினாருன்னா இவங்களும் பேசுவாங்கல்ல, இல்லைனாலும் சொல்லணும்ல. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு எலெக்ஷன் கிம்மிக்கா கூட இருக்கும். அதாவது அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட பேசுற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் திமுக எலெக்ஷன். அதாவது தான் சொல்றேன், இப்போ அவ்வளோ ஹை ஸ்டேக்ஸ் விஷயம் ஆயிடுச்சு தேர்தலுங்கிறது. அதுல என்ன வேணா செய்யலாம், எதிரணியை வலு இழக்க செய்யறதுக்கு என்ன வேணா செய்யலாம், ஒரு ஓட்டு முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கூட ஒரு பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இவர் இப்ப ராமதாஸ்க்கு வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. விஜய் பக்கம் போறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களும் யோசிப்பாங்க, அவங்களுக்கு பெரிய பட்டியலினத்தோடைய ஆதரவு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அவர் இவரையும் கூப்பிட்டு வர்றோம் வீக்கனான PMK-வன் ஓவரால் இன்னொரு விஷயத்தையும் அதுல தான் இப்ப நீங்க சொல்றதுல இருந்து திரு அன்புமணியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படி ஒரு பிம்பம் வந்துராதா? திரு ராமதாஸை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக மட்டும்தான் தாவேகாவுக்கோ திமுகவுக்கோ ஒரு சாதி கட்சியை சேர்த்துட்டாங்கன்னு ஒரு பிம்பம் வந்துருமா? ஏன் அன்புமணி மேல அந்த பிம்பம் அப்படி அந்த மாதிரி சூழல் எழல இல்ல. அவர் தாவேகா போவாருங்கிற மாதிரி ஒரு பேச்சே எழலையே. அவர் வந்து திமுக எதிர்த்து பேசினாரு. அதனால அவர் வந்து பிஜேபியும் ADMK இருக்கிற கூட்டணிக்கு தான். என்னன்னா இந்த கேள்வியோட நோக்கம் என்னன்னா, பட்டியல் சமூக வாக்குகள் வந்து வேண்டாம் அப்படின்னு அதிமுக முடிவு பண்ணிட்டு அன்புமணியை சேர்த்த மாதிரி மீனிங் வந்துருது இல்லைன்னு கேட்கிறேன். அதுக்காக கேட்கிறேன். இல்ல, அதாவது அவங்க இவரு வந்து அந்த பொருந்துற நியாயம் இங்கே இவரு இன்கேஸ் திருமாவளவன் வந்து இந்த பக்கம் இருந்தாரு வச்சுக்கலாம், சேர்ப்பாங்களா? அப்ப வந்து அவங்க ஒரு பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு தலைவராக அவரை பாக்குறாங்க. இங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல ஒரு பர்சனல் இதுவும் இருக்குது, கால்குலேஷனும் இருக்கு. எடப்பாடி தொகுதியிலேயே வந்து வன்னியர்களுடைய வாக்கு வந்து ஒரு சைசபிள். இன்ஃபேக்ட் 96ல வந்து 4 தொகுதி ஜெயிச்சதுல எடப்பாடி 1, எடப்பாடி தொகுதியிலேயே PMK ஜெயிச்சது. ஆனா ஓவரால் இன்னும் என்ன சொல்றேன் கார்த்திகேயன், 2009-10 சமயத்திலிருந்து PMK உடைய வாக்குகளே எரோட் ஆயிட்டு இருக்கு. 2009 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கினது 0 சீட்டு ADMK அலையன்ஸ்ல. 11க்கு ஜம்ப் ஆகி DMK பக்கம் கூட்டணி போனாங்க, அதுல வாங்கினது 3. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 4 மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு 2014 அன்புமணி ஜெயிச்சது மட்டும்தான் இருக்குது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த PMK இல்லாமலே வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஏரியாவில் DMK கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க டெல்டா சென்ட்ரலா இருக்கட்டும் அல்லது வந்து நார்த்ல, எங்க சேலம் தர்மபுரியில மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கு. அங்க வன்னியர்கள் மட்டும் இல்ல, கொங்கு வேளாளர்களும் அதிகமா இருக்கிற ஏரியால மட்டும் அது ஒர்க் ஆயிருக்கே தவிர வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாவட்டம். திரு சோமு வந்து பாமகவா வன்னியரான்னு பிரிச்சு பார்க்கணும்னு அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்கும்போது அப்படி சொன்னார். ஜெனரலாவே வந்து திமுக வந்து வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஏரியால வலுவாவே இருக்குன்னு சொல்றேன் ஹிஸ்டாரிக்கலா. திரு ஐநாதன், திரு ரகு பேசும்போது, ஆமாம், ரகு பேசும்போது என்னன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க சாதியத்தை இந்த அளவுக்கு வன்மையா எதிர்க்கிறீங்க, இன்னொரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அது வல்ல எந்த இடத்துலையும் அந்த சாதிய மேலோங்குதல் ஓவர் டோன்ஸ் இருக்கும் போதெல்லாம் ஒரு குரல் கட்டாயம் ஒலிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய குரலாக தான் இருக்கும். அது எந்த அநியாயம், அது தர்மபுரியில் நடந்தாலும் சரி, அது கொங்கு பெல்ட்டில் நடந்தாலும் சரி, அது காவிரி டெல்டா மாவட்டத்தில் நடந்தாலும், எங்கே நடந்தாலும் அது ஒன்று. கூட்டணிக்கு பாமக கூட்டணிக்கு வந்தால் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிற திரு திருமாவளவன் கொங்கு பகுதியிலிருந்து அந்த அமைப்புகள் கூட்டணிக்கு வரும்போது எதிர்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு அவருக்கு இல்ல, அவர் மோதல் தான் காரணம். அடிப்படையில் சாதியம் இல்லாத இடம் எங்க? இப்படி வாங்கல, ஒரு இடத்துலயும் கேண்டிடேட் போடுறோம்னா வன்னியர் பெல்ட்லயே நம்ம இருக்கிறோமே, டெல்டால யாரெல்லாம் நிறுத்துவாங்க? நான் போய் பரப்புரை பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துக்கு வா, நீ வந்து பேசினாதான் அது உடையும் அப்படிலாம் சொல்லி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட்டை கூப்பிட்டுருக்காரு என்ன. இப்படியெல்லாம் இருக்கிற தமிழ்நாடு, அதாவது இது என்ன, அதனால தான் சமூகன்றது ஜாதி தான் இங்கே சமூகமே அப்படின்றது. இன்னொன்று, இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய அளவில் கார்பரேட் எதிர்ப்பலையும் பாசிச எதிர்ப்பலையும் தெளிவாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஃபார்மேஷனில் வந்துட்டு முதல்ல
ராகுல் காந்தியை பார்த்து இதற்கான அவசியத்தை வலியுறுத்தினது திருமாவும் ரவிக்குமாரும் தான். அதுக்கப்புறம் இந்த ஆண்ட திமுகவோட வந்துச்சு. அதனால அந்த அலையன்ஸ் அப்படியே வந்துட்டு பெருசா போகுது. கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்துல விசிக இல்ல, திமுக தான் இருக்கு. அதிமுக தான். ஆமா, அது இருக்கு. ரெண்டாவது, எங்களால எவ்வளவு தூரம், எங்களுடைய வீச்சு எவ்வளவு அப்படின்றது அவங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால அவங்க எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் அதுதான் சொல்ல வரேன். இதை கண்டுக்காது இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. இன்னும் ரகு போன்றவர்கள்லாம் திருமாவோட உட்காந்து இதே விஷயம் திருமா கிட்ட நீங்க பேசணும், அப்ப தெரியும் என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ரகுக்காக நான் சொல்றேன். அந்த கடற்கரை சாலையில் நடந்த அந்த ஒரு மோதல், அது வந்துட்டு ஒரு பெரும் பிரச்சனையாகி தென் மாவட்டங்களில் அது ஒரு எதிரொலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லி அதுக்கு தான் நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய அந்த அமைப்பில், வடக்கறிஞர்கள் அமைப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு தேவர் வர்றத விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சிருக்க ஐயா அப்படின்னாரு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது கொள்கை பிடர் நிலை தான். ஏன்னா அவங்க அப்படியான ஒரு, ஆனால் இங்கே அதையே பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதனால ஒன்றும் ஆயிடாது, இது லீகலாக நம்ம எதிர்கொள்ளுவோம், அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை, எதிர்கொள்ளத்தான் போகிறோம், ஆனால் அந்த சமூக பதற்றத்தை ஏற்படுத்துது இல்லைங்களா, அது நான் கவலைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட்டார். இப்போ இதுதான் மற்ற எவரையும் விட திருமாவளவனை வந்து தனித்து நிறுத்து. திரு பிரியன், பாமகவை திமுகவோ தாவேகாவோ சேர்த்து கொண்டால் பட்டியல் சமூக வாக்குகள் வராது அப்படின்னு திரு ரகு குறிப்பிட்டார். அதே நியாயம் தானே அதிமுக பாஜக கூட்டணிக்கு திரு அன்புமணியை சேர்த்துக் கொள்ளும் போதும் நடக்கணும். அதனால தான் 21 ஓட்டு போடல பட்டியல் நமக்கு அதிமுகவுக்கு. அதான் காரணம். தலித் வாக்குகளே வேண்டான்னு அதிமுக முடிவு வேண்டான்னு அவங்க சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் வேற, அவங்களுக்கு அந்த அலையன்ஸ் அமைக்கிறாங்க. அந்த அலையன்ஸோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அது 21 நடந்தது. ஆக்சுவலா 21 நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து திமுக வந்து வன்னியர் இனத்துக்கு அப்பாற்பட்ட இனநிலை ஜாதிகள் பிளஸ் பட்டியல் இனத்தவர் எல்லாரும் ஓட்டும் அவங்க வாங்க முடியுது அவங்களால. அது இந்த 10.5 கொடுத்த உடனே வந்து தெரிஞ்சு போச்சு அந்த கன்சாலிடேஷன். ஒரு நீங்கள் வன்னியரை கன்சாலிடேட் பண்ணும்போது அந்த பலன் அவருக்கு கிடைச்சிது. யாருக்கு? எடப்பாடிக்கு 21 கிடைச்சிது. 54 பேர் வந்து 54% வன்னியர்கள் ஓட்ட அவர் வாங்கியிருக்காரு. 2019 இடைத்தேர்தலே அனுபவிச்சாரு. 10.5 கொடுத்த உடனே சொல்றேன். இல்ல, தென் மாவட்டங்கள்ல அதனால பாதிப்பும் இருந்துச்சு. ஆமா, பாதிப்பு இருந்தது. ஸோ அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் இருக்கும், எதிர்மறையா ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அது அந்த கன்சாலிடேஷன் திமுகவுக்கு உதவியா இருந்தது. இந்த வாட்டி 10.5 பத்தி இவர் பேசாதே இருக்காரு. யார்? எடப்பாடி. அதை சவுத்துல போனா ஒரு மாதிரி பேசுறாரு, இங்க பேசவே மாட்டேங்கிறார். அப்போ இவர் அப்போ எலெக்ஷனுக்காக தான் இதை பண்ணினார். இந்த வாட்டி வன்னியர்கள் வந்து எடப்பாடிக்கு போன வாட்டி மாதிரி கை கொடுப்பாங்களா, அது ஒரு கேள்விக்குறி. ஏதோ ஒரு எலெக்ஷனுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் போன ஒரு பக்கம் இருந்தா கூட தலித்துகள் ஓட்டுக்காக மட்டுமே வந்து திருமாவளவன் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அதையும் தாண்டி ஒரு பொது தொகுதின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இருக்காரு. நம்ம அதை வந்து இப்போ வன்னியர் சங்கம் அந்த விஷயங்கள் இப்போ ஏன் பாமகவுக்கே அந்த முதிரை ஏன் குத்துறோம்னா, வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு அதுலேருந்து பாமக வருது. வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. அதில் தான் அந்த இப்போ கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு அந்த முதிரை ஏன் வரல அப்படின்னா வந்து அது வந்து அந்த மாதிரியே ஒரு சங்கமாக இருந்து நீங்கள் கொங்கு நாட்டு மக்களுக்கு மட்டுமே நீங்கள் இது மாதிரி அந்த கம்யூனிட்டி மக்களுக்கு மட்டுமே நீங்கள் இடஒதுக்கீடு அந்த இடத்துக்கு போல அவங்க பேசலாம். அதனால தான் கொஞ்சம் அந்த ஜாதி இந்த இது இருக்குல்ல, அந்த முதிரை வந்து ரொம்ப அவங்க மேலே விழாத இருக்கு. அதுக்கு நேர் எதிராக இருக்கிற அருந்ததியர்கள் கூட திமுக அணிக்கு தான் ஓட்டு போடுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ திருமாவளவனுக்கு வந்து அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக வந்து அவர் கவலைப்படுற மாதிரியான எந்த விஷயத்தையும் திமுக செய்யாது என்பது என் கருத்து. திரு சோமு, காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பிரச்சனைகளுக்கு எம்பிக்கள்லாம் பேசும்போது திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள். திமுக தலைமையிலிருந்து எந்த செய்தியும் வரல. பாமக தொடர்பான விமர்சனங்களுக்கு திருமாவளவன் பேசுகிறார். அப்போதும் திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறார்களே தவிர திமுக தலைமையிலிருந்து எந்த விதமான செய்தியும் வரவே இல்லை. திமுக தரப்பிலிருந்து உறுதியான தகவல் வருகிற போது இந்த ஹேஷியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இல்லை, இப்பயே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இவர் ராமதாஸ் விஷயத்தை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ராமதாஸ் வந்து இங்கே திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த சூழல். நம்ம பார்க்க வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அப்போ அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிகேஎஸ் இளங்கோன்னு ஒன்று சொல்கிறாரு. அவர் மேம்போக்காக தான் சொல்கிறாரு, ஒன்று வரவும் அப்படின்னு சொல்லவில்லை. ஆனால் அமைச்சர் பெரியசாமி வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக சொல்கிறார், 2 தடவை பேச்சே இல்லை அப்படின்ட்டார். ஸோ அதோட போதும், அவ்வளோதான். காங்கிரஸ் பொறுத்தவரை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஊமை குத்தா குத்துறாரு ஸ்டாலின். எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு செயல்பாட்டில் நம்ம குழு அமைக்கலை, பாண்டிச்சேரியில் காங்கிரஸை கூப்பிடல, இன்னும் தொடர்ந்து. ஏன்னா காங்கிரஸ் தரப்பில் கதறாங்க.
நாங்கள் வந்து குழு அமைச்சிட்டோம், போன டிசம்பர்லேருந்து இதுக்கான முயற்சி இல்ல, பண்ணி கடந்த தேர்தல்கள்லயும் பிப்ரவரி இறுதியில மார்ச் முதல் வாரத்துல தான் திமுக குழு அமைத்தார்கள். வச்சாங்க. ஆனால் இந்த அளவுக்கான ஒரு பரஸ்பரமான ஒரு விலகலோ இவ்வளவு இல்லை. போனதரையும் வந்து இதே 2021 நானும் பேசினேன். அப்படின்னா கூட்டணி கட்சிகளை வந்து திமுக டீல் பண்ணுற விதம் சரியில்லை. முக்கியமாக சிபிஎம்மை ஏகப்பட்ட தடவை அலக்களிச்சாங்க, நிறையா தடவை. அது மாதிரி பண்ணுறது தப்பு. இதே சிபிஎம் வந்து கேரளாவில் வலுவாக இருக்கிற ஒரு சூழலில் ஒரு கட்சி ஒரு தொகுதியில் தான் அதுக்கு வந்து செல்வாக்கு இருக்கும். அவங்களுடைய விருப்பத்துக்கும் அவங்க சின்னத்தை விட்டுடுறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து ஒரு நாளில் முடியுது. இதை வந்து திமுக கற்றுக்கணும். இது ஜனநாயக நாடு, பல கட்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பேசுனா அப்பையும் நடந்தது. காங்கிரஸுக்கும் அந்த விஷயங்கள் நடந்தது. ஆனால் அது எல்லாத்த விட இப்போ அதிகமாக இருக்குது. ஒன்று. அடுத்தது வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த பட்டியலின மக்களுடைய வாக்கு வந்து அதிமுகவுக்கு போகலை, திமுக போயிடுது. இப்போ எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, 2021 தேர்தல் சட்டமன்றத்தில் வச்சுக்கோமே, திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமான தனிப்பட்ட ஓட்டு வித்தியாசம் 3 பாயிண்ட் சம்திங்கா. ஆமாம். திமுக கூட்டணி அதிமுக இதுக்கு வந்து ஏதோ ஒரு 5 பாயிண்ட் சம்திங் இவ்வளோதான். அப்போ இந்த மாற்றி போட்ட அந்த 3% பேரும் 5% அத்தனை பேரும் பட்டியலினத்தவங்களா? புரியுற மாதிரி கேட்குறேன்னா அது ஏன்னா பட்டியலினத்தவர் மாற்றி போட்டல் தான் வெற்றி அப்படின்னு பார்க்க போனால் அந்த ஓட்டு சதவீதமே ரொம்ப குறைவு. அதை விட்டுருவோம். அதை தாண்டி இப்போ இவங்களால தான் அந்த மாதிரி போச்சு. இங்கே இதுக்கு அதிமுகக்கு வரல, இல்ல படிப்படியா குறைஞ்சதுன்னாங்க. அப்படின்னா அப்ப முழுக்க அங்கெல்லாம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான். சமூக வாக்குகள், சிறுபான்மை சமூக வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போறது பாஜக கூட்டணிக்கு பிறகு, பாமக கூட்டணிக்கு பிறகு குறைந்தது அப்படின்றதுதான் விமர்சனம். புள்ளிவரம் அதுதான் சொல்லுது. இப்போ 21 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பட்டியலின மக்கள் 30% தான் ஓட்டு போட்டிருக்கான். வேற திமுக கூட்டணிக்கு 60% ஓட்டு போட்டிருக்கான். அதுக்கு போடாத இல்ல, ஒட்டுமொத்தமா அந்த டிஃபரன்ஸே வந்து தலித்தான் அப்படி பார்க்க முடியாது. தலித்துகளும் அதிமுக போட்டிருக்கான், பட் அது குறைவா போட்டிருக்கான், அவ்வளவுதான். ஜெயலலிதா காலத்திலிருந்து அது குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சிருக்கு. ஒரு சின்ன விஷயம் மட்டும், இப்போ ஐயா கூட சொன்னாங்க இது மாதிரி வந்து விசிகவுடைய அது அவங்களுடைய தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி நான் என்னுடைய ஒரு தோழமை சுட்டுதல்னு வைங்க, அவ்வளோதான். என்னன்னா எங்கே பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி தான். இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், எழுதியிருக்கிறேன். அதை இங்கே பதிவு பண்ண நினைக்கிறேன் ஐயா சொன்னதுனால. இப்போ அதே வந்து உள்ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு அருந்தியதற்கு வர்ற நேரத்தில் விசிக எப்படி நடந்துக்குச்சு, இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுனது, ரவிக்குமார் அவர்கள் பேசுனது பார்த்தோம். அந்த மாதிரியான சூழல்லையும் அவங்க அதே அணுக்கத்தோட நடந்துகிட்டால் நல்லது. ஒண்ணு. அடுத்தது பதில் சொல்லிடட்டுமே, நேரம் இல்லை. நீங்க சொன்னது முக்கியமான விமர்சனம், பதில் சொல்ல முடிஞ்சது. அது எதிர்த்தாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, கிளாசிஃபிகேஷன் சப் கிளாசிஃபிகேஷன் தொடர்பாக வந்துட்டு ஒரு ஆழ்ந்த விவாதம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும்னாங்க. இன்னும் நம்ம வந்துட்டு கிளாஸ் ரிசர்வேஷனுக்கு தான் பிரிச்சிருதுங்கிறது அவங்களோட வாதமா இருந்தது. ஆமா, அது மாதிரி பிரிக்கும் போது வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறவங்க எடப்பாங்க அப்படின்றது குறிப்பா ரவிக்குமாருடைய வாதம். ஆனா அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம கருத்தில் கொள்ளணும். விவாதிச்சு பண்றதுக்குள்ள தாக்கு பிடிப்பாங்களான்னு தெரியாது அருந்ததியினர். அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். இன்க்ளூசிவ்னஸ்ல விசிக தள்ளி நிக்குதா அருந்ததி அந்த ஒரு விஷயத்துல வந்து இருக்குன்னு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். தோழமை சுற்றல் தான் அதுவும் சொல்லிடுறேன். என்னன்னா விழுப்புரத்தில் உதாரணத்துக்காக, விழுப்புரத்தில் அருந்ததியின பையன் பறையின பெண்ணை காதலிச்சு மணந்தான்னு சொல்லி நடந்த ஒரு ஆணவ கொலை. இதில் ஈடுபட்டது விசிக பிரமுகர்கள். அதுக்கு மாதிரி அதே போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி பட்டியலின பறையின மாணவர்கள் வந்து தம் அடிச்சுட்டு போதையில் இது பண்ணி போயிருக்கானுங்க. அதை ஆசிரியர் கண்டிச்சதுக்கு இவங்க வந்து இந்த விசிக கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அந்த ஆசிரியர் மேலே ஒரு பழியை சொல்லி அவங்கள பணியை விட்டு நீக்கணும்னு சொல்லி அதை இந்த அரசாங்கம் கேட்டுக்கிட்டு அவங்கள பணி மாற்றம். இந்த அரசாங்கம் போன பீரியடுன்னு நினைக்கிறேன், இல்லை இந்த அரசாங்கம் வந்த புதுசு 2021 அப்புறம் நடந்தது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து சரியான பாதையில் அவங்களை நடத்தணுங்கிறத தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு இருக்கு. அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற